ஹாய் ஆல். இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் உமன் யாராக இருந்தாலும் சண்டே அன்னைக்கு எங்கேயும் இல்லாத ஒரு வேலை நம்மளுக்கு வரும். இதில் இடையில நல்ல தண்ணி வந்துடும், டிஃபன் செய்யணும், லஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் இடையில நம்ம டீ காஃபி இதெல்லாம் தாண்டி நான்வெஜ்ஜும் சமைக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான். ஆல்ரெடி நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, கீழே பின் பண்ணுறேன். மட்டன் குழம்பு நல்லா வறுத்தரைச்சி பண்ணியிருந்தேன், செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக இருந்தது இன்றைக்கி. இதுலேயுமே இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஸோ 4-5 விசில் விட்டுட்டு திரும்ப மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். சின்னதாக தாளிப்பொண்ணு ரெடி பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. ஸோ மட்டன் குழம்பு, தக்காளி ரசம், தயிர் தாங்க இன்றைக்கி லஞ்சு. சூப்பராக இருந்தது. தயிர் மண்சட்டியில் தான் எப்போவுமே ஊற்றி வைப்பேன். இப்போல்லாம் என்னே தெரியல, நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி கம்பல்சரி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிடுவேன், இல்லைனா வாங்கியாவது சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்டுட்டு ஜாலியாக வாக்கிங் போயிட்டோம். ஸோ சண்டே ஓவர். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க.